ஹாய். ஹே, இரு இரு இரு. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த நேரத்துல இப்படிதான் திருட மாதிரி வருவியா? எல்லாம் உன்னை பார்க்க தான் துர்கா. என்னடா பேசுற லூசா நீ? என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. எப்பவுமே ஊன் ஞாபகமாவே இருக்கு. சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. என் மனசை உனக்கு புரிய வைக்கணும்னு தோணுச்சு. அதான் ராத்திரி நேரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு செவுரு ஏறி குதிச்சு உள்ள வந்துட்டேன். ஏய், நீ பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? டார்ச்சர், லவ் இல்ல. இல்ல துர்கா, ப்ளீஸ். நான் உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேன். இப்ப கூட உனக்கு என் லவ் புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரு, நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து டார்ச்சர் பண்ற? வேற யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, நீ என்ன லவ் பண்ற? உன் மனசுல நான் இருக்கேன். ஆனா நீ தான் அதை ஒத்துக்க மறுக்கிற. என் மனசுல ஒண்ணும் இல்ல. ஆனா அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உனக்கு உங்க அம்மாவை நினைச்சு பயம். அதனாலதான் நீ என் மேல இருக்க லவ்வ மறைக்கிற. உங்க அம்மாவுக்காக உன் மனசுல இருக்க லவ்வ நீ மறைச்சு உன்னை நீயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற. அப்படியெல்லாம் இல்ல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? தொணு பேசிட்டு இருக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல, நீ என்ன சொன்னாலும் உங்க அம்மாவுக்காக தான் நீ பயப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் துர்கா. இப்பவே என் கூட வா. நம்ம எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் வீடும் வசதியான வீடு தான், சரியா? உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவோட கோபம் தாபம் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க நம்மள ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். லூசாடா நீ? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல. நீ என்னடானா மேரேஜ் வரைக்கும் போயிட்டா? நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு என் மேல லவ் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு என்கிட்ட நடிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நீ இப்ப போறியா இல்ல நான் அம்மாவை கூப்பிடட்டா? என்ன பயமுறுத்துறியா? உங்க அம்மாவுக்கு பயந்திருந்தா நான் என்னைக்கோ ஊரை பார்த்துட்டு போயிருந்திருப்பேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன். இங்க பாரு துர்கா, எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. உன் மேல நான் வச்சிருக்க லவ் மட்டும் தான் பெருசு. அதுதான் எனக்கும் முக்கியம். பேசுனது போதும், கிளம்பு முதல்ல. போறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் மனசுல இருக்கத நீ மறைச்சு மறைச்சு நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உண்மைய சொல்லு. உன் மனசுல நான் கண்டிப்பா இருப்பேன். அத ஒரு நாள் நீயாவே ஒத்துப்ப. போ. போ. ஓகே ஓகே. எந்த பக்கம் போறது? ஐயோ, யாராவது வந்துட போறாங்க. திருடு திருடு. அக்கா, திருடு திருடு. மாமா சீக்கிரம் வாங்க. திருடு. ஏய் சந்திரா, என்ன? அங்க திருடக்கா. திருடனா? எங்க? திருடனா? ஆமா மாமா. எங்க எங்க எங்க? அவன் அங்க இருக்கா. நம்ம வீட்டுல திருடனா? என்ன சொல்ற சந்திரா? ஆமா மாமா, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தப்ப ஒருத்தர் ஓடுறத பார்த்தேன். அநேகமா அவன் திருடனாதான் இருக்கணும். என்னது? நம்ம வீட்டுல திருடனா? மாமா, வாய்ப்பே கிடையாது. எங்க அத்தை வீட்டுல திருடுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? எல்லாத்துக்கும் மேல என் தலையா சகல இருக்கான். அதுவும் இல்லாம நான் வேற இருக்கேன். மாமா, வாங்க நம்ம அந்த பக்கம் போய் தேடுவோம். சகல, நீ இந்த பக்கம் போய் தேடு. லெட்ஸ் சர்ச். மாமா, நானும் வரேன், இருக்க. உன்னதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. போ.
ஏமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், யாரும் இல்லையே. ஆமாத்த, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பால்கனில, தோட்டத்துல, மொட்டை மாடல ஒருத்தனும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாத்து, யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆமா, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. தேடுறது வேஸ்ட் வேலை. சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பானா? சின்னத்துக்கு சந்தேகம் வந்தா எல்லாரோட தூக்கத்தையும் கெடுப்பாங்களாம். இத சொன்னா என்னது? இல்லத்தே, வர வர உங்க இமேஜினேஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. தூக்கத்தை வேற கெடுத்துறீங்க. ரோனி வா போவோம். திருட வரானு எங்க தூக்கத்தை கெடுத்துறீங்க. அங்க சத்தம் கேட்டுச்சே. யூ வெளில வாயா. போயிட்டாங்களா? வெளிய வாயா. இரு வரேன். ஏய், இப்ப வெளியில போயிடு. இங்க இருந்தா மாட்டிப்பா. என் மேல லவ் இல்லாமையா என்ன இப்ப மறைச்சு வச்ச? இப்ப பாரு, உன் அறியாமலே லவ் வெளியே வந்து என்ன காப்பாத்திட்ட. மண்ணாங்கட்டி, தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் தான் காப்பாத்தின. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. இங்க பாரு துர்கா, இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ. நீ இல்லாம நான் இல்ல. போயா முதல்ல. சரி சரி சரி, போ. போறேன். பாய் ஸ்வீட்டி. போய் தொலை. ஓ, இதுதான் மேட்ரா? வீட்டுக்குள்ள வந்த களவாணி பையன் நீதானா? நான் தான் எவனோ ஒரு திருடன்னு தப்பா நினைச்சிட்டேனா? அது சரி. எலியும் பூனையுமா இருந்தவங்க எப்ப ஒண்ணு சேர்ந்தாங்க? துர்காவே அவனை காப்பாத்துறா. அப்ப அவளும் அவனை லவ் பண்றாளா? வெளி பார்வைக்கு தான் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்களா? தப்பாச்சே. நாம இதை சும்மா விடக்கூடாது. இந்த சித்திக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு பொருளையே கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. இருட்டுல ஏதாவது அசையறத பார்த்து கூட திருடன்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீ தானே பாட்டிய கோவில்ல பார்த்து வீட்டுக்கு வர சொன்ன. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு யூகம் தான். அவங்க தானே வந்த மாதிரி தெரியலையே. அதான் கேக்குற, சொல்லு. நீ தானே வர சொன்ன. ஆமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்காக நீ வர சொன்ன? அவங்க உனக்கு பாட்டினா எனக்கும் பாட்டி தானே. பாவம், அவங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் மனசுல யோசிச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு மன்னிப்பு உங்க அம்மா கிட்ட பல தடவை கேட்டாங்க. உன் அம்மா அவங்க வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவங்கள அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாளில் நானே அவங்க நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா தான் இன்னும் அவங்கள புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நாமளாவது எதனா பண்ணுவோம்னு நினைச்சுதான் அவங்கள வீட்டுக்கு வர சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுல எங்களை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் தானே. அந்த உரிமையில தான் செய்கிறேன். அது என்ன தப்பா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்காக கேட்டேன். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரா இருக்க முடியும்? இவன் பாட்டியோட பேரனா இருப்பானான்னு இல்லையான்னு ஒன்னும் கணிக்க முடியலையே. டவுட்டாவே இருக்கேன். சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, என்ன அம்மா திடீர்னு கனவுல வந்துட்டு போறாங்க? இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
நாள் தான் ஆகுது. விடிய காலம் இப்படி ஒரு கனவு வந்திருக்கேன். என்ன பண்றது? அக்கா, எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீ மட்டும் சாப்பிடாம எதை யோசிச்சுட்டே இருக்க? என்ன விஷயம்? அம்மா கனவுல வந்தாங்க சந்திரா. என்னது? அம்மா கனவுல வந்தாங்களா? என்னக்கா சொல்ற? ஆமா, விடிய காலம் கனவுல வந்தாங்க. சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சது, ஆனா சொல்லாமலேயே மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மணி 4ன்னு தெரிஞ்சது. ஒரே குழப்பமாவே இருக்கு, ஒன்னும் புரியல. அந்த கிழவிதான் அம்மா திதியை நல்லபடியா நடத்த விடாம பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. எப்பவும் மௌன விரதம் இருக்கிற உன்னை பேச வச்சு திதியை முழுசா செய்ய விடாம பண்ணிட்டாங்கல்ல. அத பத்தி சொல்லதா கனவுல வந்திருப்பாங்க. சந்திரா, ஈஸ்வரி ஏற்கனவே அப்செட்ல இருக்கா. நீ வேற எதையாவது சொல்லி குழப்பாத, சும்மா இரு. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்பவும் எதையாவது சொல்லி குழப்பறத வேலையை வச்சிருக்க. என்ன மாமா, ஏன் அநியாயமா என் மேல குத்தம் சொல்றீங்க? எனக்கு தோன்றத நான் சொல்றேன், அதுல என்ன தப்பு இருக்கு? என்னைக்குமே கனவுல வராத அம்மா இன்னைக்கு அக்கா கனவுல வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சொல்ல வராங்கன்னு தானே அர்த்தம். சொல்ல வந்திருக்காங்க, ஆனா சொல்லல. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அவ மேல ஏன் கோவப்படுறீங்க? நானே குழப்பத்துல தான் இருக்கேன். உன்னை மேலும் குழப்ப வேணாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இத பாருங்க, கனவை பத்தி நினைச்சா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்திரா, எதுக்கும் நாம ஒரு ஜோசியரை பார்த்து இந்த விஷயமா கேட்டு பார்த்தா என்ன? சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே ஜோசியரை பார்க்கலாம். சரி கிளம்பு, எனக்கு மனசு சரியில்லை. அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா. ரோகிணி, என்னம்மா? ரகு, மாப்பிள்ள என்ன போய் பாருங்க. ரகு, ரகு, என்னமாச்சு? பாத்து பாத்து. அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? என்னாச்சு ரோகு? அக்கா, ரோகிணி, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி வாமிட் பண்ற? சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? தெரியலங்க, திடீர்னு வாமிட் வந்துருச்சு. தலை சுத்தலாமும் இருக்கு. என்ன இப்படி வாமிட் பண்ற? எனக்கு வேற பயமா இருக்கு. சரி வா, வந்து உட்கார், வா. ரிலாக்ஸா இரு ரோகு, வா. மாப்பிள்ள என்னாச்சு? தெரியல மாமா, திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. சகல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ரோகிணி வாமிட் பண்ணிட்டா. பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஆமா, சரி, வாங்க சகல. கூட்டு போயிட்டு வாங்க. போங்க, வா போங்க ரோகு, போ. கூட்டு போங்க மாப்பிள்ள. சொல்லுங்கம்மா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இன்னைக்கு விடியற் காலம் 4 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னைக்கும் என் அம்மா என் கனவுல வந்ததே இல்லை. இன்னைக்கு அவங்க வந்து சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் எதுவுமே சொல்லாம மறைஞ்சிட்டாங்க. சரி, மேல சொல்லுங்கம்மா. அந்த கனவு கண்ட பிறகு எனக்கு சரியா தூக்கமே வரல. விடிஞ்ச பிறகும் அந்த நினைப்பாவே இருந்துச்சு. கனவுல அவங்க ஏதோ சொல்ல வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல. அதான் உங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட கேட்டா ஏதாவது விளக்கம் கிடைக்கும் தான் வந்தோம். என் அம்மா என்கிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? சரி.
ஈஸ்வரா, உங்க அம்மா ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்காங்க. நல்ல விஷயமா? என்னது? உங்க குடும்பத்துல இருக்கிற தீராத பகை ஒண்ணு தீரப்போகுது. ரொம்ப வருஷமா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது. என்ன ஜோசியரை சொல்றீங்க? குடும்ப பகை தீர போகுதுன்னு சொல்றீங்க? பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்னா சேர போகுதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு புதுசா வாரிசு ஒண்ணு வரப்போகுது. அது வர்ற நேரம் உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்து எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. அதைத்தான் உங்க அம்மா சொல்ல வந்திருக்காங்க. எங்க அம்மா சொல்ல வந்தது இதுதானா? ஆமா, உங்க மூத்த பொண்ணு மூலமா வாரிசு ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அந்த வாரிசு வர்ற நேரம் உங்க தீராத பகையெல்லாம் தீந்து ஒன்னாயிருவீங்க. அதுக்கான கால நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. அது சீக்கிரமே நடக்க போகுது. ரொம்ப நன்றி ஜோசியரே. இந்தாங்க, நாங்க வரோம். நல்லது. அக்கா, என்னடி ஜோசியர் இப்படி சொல்றாரு? வாரிசு வரப்போகுது, குடும்பம் ஒன்னா சேர போகுதுங்கிறாரு. கேட்கவே ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த ஜோசியர் கிடக்குறாரு, விடுக்கா. அவர் சொன்னா நடந்துருமா என்ன? அப்படி இல்லடி, நானே கனவு கண்டு குழம்பி போய் இந்த ஆளு கிட்ட வந்தா 4 வார்த்தை இவரு நல்லதா சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த ஆளு இப்படி சொல்றாரு. ஆமாக்கா, பேசாம நீ சும்மாவே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு மனசு சரியில்லைன்னு இங்க வந்து ஜோசியக்காரு கண்டதையும் சொல்லி உன் மனசை குழப்பி விட்டுட்டாரு. ரோகிணி தான் குழந்தைய பெத்துக்க போறதில்லன்னு சொல்லிட்டால, பின்ன எதுக்கு அவ கர்ப்பமாக போறா? சான்ஸே இல்லக்கா. அந்த ஜோசியக்காரு சொன்னது நடக்காது, நீ கவலைப்படாத. அதுக்காக நாம இதை இப்படியே விட்டுட முடியுமா? ரோஹிணிக்கு குழந்தை பிறந்தாதானே 2 குடும்பமும் ஒண்ணு சேரும். அவ கிட்ட போய் குழந்தைய பெத்துக்காதன்னு சொல்ல போறேன். கரெக்டுக்கா, அவளும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நீ அதை ஸ்ட்ராங்கா சொல்லிடு. என்ன நடந்தாலும் சரி, அந்த குடும்பத்தோட நம்ம குடும்பம் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாது. நம்ம அம்மா சாவுக்கு காரணமானவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். வா, முதல்ல ரோஹிணியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம். ஏன் மாமா பதட்டமா இருக்கீங்க? இல்ல, ரோகிணியை செக்கப் கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சா? இன்னும் டாக்டர் வெளியே வந்து எதுவும் சொல்லல. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. சாதாரண வாமிட் தான் மாமா, பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. சாதாரணமா தான் இருக்கும்ல. டாக்டர் சொல்லுங்க. என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? கங்க்ராச்சுலேஷன், உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. நீங்க அப்பாவாக போறீங்க.